நல்ல சளிக்கு எதமா ஒரு நண்டு மசாலாங்க. இந்த கடல் நண்டுல பாத்தீங்கன்னா பெப்பரை போட்டு நம்ம செய்யும்போது அதோட டேஸ்ட் அலாதியா மாறிடுங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், யாரு வேணாலுமே குக் பண்ணலாங்க. அந்த மெத்தட்ல சொல்லித்தரேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க, 2 பெரிய வெங்காயத்தை 4 கட் பண்ணி போட்டுங்க, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், சும்மா ஒரு பெரிய பிஞ்சு சீரகம், 2 பிஞ்சு மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு உப்பு, மூடியை போட்டு மிக்சியில் வச்சு அரைச்சிட வேண்டியதுதான். நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. நண்டு மட்டும் வாங்கிட்டீங்கன்னா சமைக்கும் போது க்ளீன் பண்ணுங்க, டக்குன்னு அப்படியே ஆட் பண்ணிடணும். அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. ஒரு கடாய் போட்டுங்க, ஒரு 50 ml சமையல் எண்ணெய் ஏதாச்சும் ஆட் பண்ணிங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சோம்பு போட்டுக்கலாங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து அரைச்ச கிரேவியை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்சி ஜார் அலசி ஊற்றிங்க. இவ்வளோத்தையும் முழுசாக போட்டால் திரும்பாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், காலை உடச்சி போட்டுக்கிறேன். மசாலாவும் எல்லா நண்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உப்பு பார்த்துடலாம். நல்லா சூடாக நண்டு ரெடி. குழந்தைங்களுக்கு எல்லாம் சளி பிடிச்சிட்டு இருக்குங்க, அதனாலே இப்போ நண்டு செஞ்சோம்.